வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோவில் நான் உங்களை பார்க்க சொல்ல போகிற படம் ஸ்ரீ கணேஷ் டைரக்ஷனில் சரத்குமார், சித்தார்த், தேவயானி மற்றும் பலர் நடித்து ஜூலை 4ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆன 3BHK. இந்த படத்தோட கதை, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கான முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. அப்பா, அம்மா, பையன், பொண்ணுன்னு எல்லாரும் அந்த முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ அதற்கிடையில் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, கடைசியில் அவங்க கனவு வீடை வாங்கினாங்களா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதை. நான் இந்த படத்தை உங்களை பார்க்க சொல்றதுக்கான காரணம், வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, சொந்த வீடு வாங்கினவங்க, வாங்கி பல வருஷம் ஆனவங்கன்னு இப்படி எல்லாருனாலையும் இந்த படத்தை கூட ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபேமிலியோட பாண்டிங் தான். அப்பா, அம்மா, பொண்ணு, பையன்னு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது, அதற்கிடையில வரக்கூடிய தவிர்க்க முடியாத திடீர் செலவுகள்னு இப்படி நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கிற நடக்க போற விஷயங்களை ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருந்தாங்க. முக்கியமா இது ஒரு குடும்பத்தோட 20 வருஷ வாழ்க்கை. அதுல நடந்த ஒரு சில சம்பவங்களை எடுத்து எபிசோட்ஸா கோர்த்து நமக்கு ஒரு யதார்த்தமான படமா கொடுத்துருந்தாங்க. அதுலயும் வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடணும்னு நினைக்கிற அந்த அப்பா, படிப்புல ஆர்வம் இருந்தாலும் படிப்பு மண்டையில ஏறாததுனால அப்பா பேச்சே கேட்டு அவர் கூடயே வாழ்ற ஒரு பையன், சின்ன பொண்ணா இருந்தாலும் அந்த குடும்பத்தை ரொம்ப பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ற அந்த பொண்ணு, இவங்க எல்லாரையும் அனுசரிச்சு வாழ்ற அந்த அம்மா, அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிற லவ்வரு, இதர கேரக்டர்ஸ்னு எல்லா கேரக்டர்ஸையுமே ரொம்ப யதார்த்தமா வடிவமைச்சிருந்தாங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே படத்தோட ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதுவே தான் நமக்கு இந்த படத்து மேலே ஒரு சின்ன சலிப்பு வரதுக்கான காரணமாகவும் இருக்குது. இவங்க ஒரு யதார்த்தமான படம் முடிவு பண்ணிட்டாங்க, ஆனால் அதை ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக எடுத்துட்டாங்க. ஸ்க்ரீன் பிளேல அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்றது நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இன்ட்ரெஸ்டிங்காக பெருசாக எதுவும் நடக்கலை. முக்கியமாக படத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு இந்த ஆனந்தராஜ் சார் கண்ணாடியை பார்த்து சொல்லுவார்ல, பொத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அப்புறம் கடைசி 20 நிமிஷத்துல எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி அவங்க சொந்த வீடு வாங்கும்போது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைச்சாலும், ஓவராலா படம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. எல்லாரும் தாமாய் தாமரை படம் பார்த்துருப்போம், நம்ம சேரன் சாரோட படம். அந்த படத்தோட டியூரேஷன் 3.5 மணி நேரம். ஆனால் அந்த படத்தை நீங்கள் இப்போ உட்காந்து பார்த்தாலும் அந்த படம் உங்களை ஹோல்டு பண்ணும், செம்ம எமோஷனலாக இருக்கும். அதுவும் ஒரு குடும்பத்தோட 20-30 வருஷ வாழ்க்கை தான். அந்த எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே கோர்த்து 3.5 மணி நேரம் படமாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருப்பாரு. அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் படிப்படியாக முன்னேறி கடைசியில் ஜெயிக்கும் போது நமக்கு ஒரு பயங்கரமான மன நிறைவு கிடைக்கும். ஏன்னா நம்ம அந்த கேரக்டர் கூட அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருந்திருப்போம். ஆனால் இங்கே இவங்க தோத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்ந்து போயிடும். நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, போங்கடா, தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா புறா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். அப்புறம் கடைசியில் அவங்க ஜெயிக்கும் போது எப்பா ஜெயிச்சிட்டாங்கடா அப்படின்ற மனநிறைவெல்லாம் கிடைக்கல, இப்பயாச்சும் ஜெயிச்சிங்களே அப்படின்னு தான் தோண வைக்குது. நமக்கு அப்படி ஒரு ஃபீல் வர்றதுக்கான முக்கியமான காரணம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தான். முக்கியமாக சரத்குமார் சார் அண்ட் தேவயானி மேம் அந்த கேரக்டருக்கு சூட்டே ஆகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே தேவயானி மேம் கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் சரத்குமார் சார் சுத்தமாக சூட் ஆகலை. அவர் வேற ஆஃப் ஹேண்ட் ஷர்ட்லாம் போட்டு ஆர்ம்ஸ்லாம் பல்காக வச்சுக்கிட்டு ட்ரெயின் ஏறி போய் பசங்கள்ட்டெல்லாம் திட்டு வாங்கி அங்கே போய் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து லெஜர் எழுதுறது, அப்புறம் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ண தெரியாதுன்னு சொல்கிறது, திட்டு வாங்குறது, அடி வாங்குறது, இந்த மாதிரி அவரே தோத்துக்கிட்டே வர இருக்கிறாரா. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அக்செப்டபிளாகவே இல்லை. அவர் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அப்பாவா நம்மளால் அக்செப்டே சுத்தமாக பண்ணிக்க முடியல. மேபி அந்த கேரக்டரில் சேரன் சாரோ இல்லை ஒரு சாரோ பண்ணியிருந்தா பயங்கரமாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்திருக்கும். ஈவன் தேவயானி மேம் அண்டு சரத்குமார் சாரோட அந்த கெமிஸ்ட்ரியும் சுத்தமாக கனெக்ட் ஆகலை. மேபி டைரக்டர் சூரியவம்சம் காம்பினேஷனை மறுபடியும் கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மற்றபடி சித்தார்த் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டராக இருக்கட்டும், அவங்க தங்கச்சியோட கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோயின் தான் அந்த படத்துக்கே பக்காவாக பொருந்திருந்தாங்க. அவங்களோட அந்த அப்பியரன்ஸு, அவங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட ஹீரோ சித்தார்த் கிடையாது, சரத்குமார் சார் தான். ஆனால் அவரே படத்தில் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறதுனால நமக்கு படம் ஒரு மாதிரி போகுது. ஆனால் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்ன்றதுனால நம்ம ஈஸியாக படத்து கூட கனெக்ட் ஆயிரும். ஓரளவு படம் முடியும் போது ஒரு ஆர்டிஃபிஷியலான படமாக இருந்தாலும் நல்ல படம் அப்படின்ற ஒரு ஃபீலு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கார்த்தி சாரோட அந்த வாய்ஸ் ஆரம்பத்தில் இருந்ததோட விட்டுருக்கலாம். அப்புறம் இடையில கொண்டு கடைசியில் கொண்டு நான் யார் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுலாம் அவனுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அப்புறம் விஷுவல்ஸ் அவங்களுக்கு கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருந்தாரு சினிமோட்டோகிராஃபரு.
பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா இன்டோர் ஷாட்ஸாக இருக்கிறதுனால, மோஸ்ட்லி கான்வர்சேஷன் ஷாட்ஸாக இருக்கிறதுனால அதுவும் நமக்கு ஒரு சலிப்புத்தன்மையை கொடுக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த எமோஷ்னல் ஃபீலு கிடைக்கல. ஃபீல் இருந்துச்சு, பட் கடைசி வரைக்கும் ஒரு ஃபேமிலி எமோஷனல் ட்ராமாவில் கண்கலங்காமலே வெளியே வந்த படம் இதுவாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாததும், கடைசி வரைக்கும் படம் நமக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் இருந்ததும் தான். மொத்தத்தில் இந்த 3BHK ஒரு நல்ல குடும்ப கதை, ஆனால் படமாக பார்க்கும்போது ஒரு செயற்கையான குடும்ப படம் பார்த்த ஃபீல் தான் கிடைக்குது. கண்டிப்பாக தேட்டரில் ஒரு தடவை குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு கனெக்ட் ஆகும். நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்க நடக்க போகிற விஷயங்கள் தான். ஸோ போய் தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.